கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கூட தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை நோக்கி பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேதம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 40வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். வசனத்திலே பார்க்கும்போது நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையாய் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோமோ, அவருடைய சமூகத்திலே எப்பொழுது அனுதினமும் காத்திருந்து ஜெபிக்கிறோமோ, அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை, நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். வசனத்திலே அநேக இடங்களிலே கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். உதாரணமாக சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய தாயார் அன்னாளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, அவள் அநேக வருடங்களாக பிள்ளை இல்லாத ஒரு மலடியாய் காணப்பட்டாள். அவள் அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவள் எப்பொழுதெல்லாம் எருசலேமுக்கு வருகிறாளோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே மன்றாடுகிறதான ஒரு மன்றாட்டை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் காணப்படலாம். என்னதான் போராட்டங்கள் காணப்பட்டாலும், என்னதான் பிரச்சனைகள் காணப்பட்டாலும், தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் உண்மையாய் காத்திருக்கிற, தேவனுடைய சமூகத்திலே உண்மையாய் நன்மைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே ஆனால், உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே கர்த்தர் நல்ல ஒரு காரியத்தை, நல்ல ஒரு நன்மையான காரியத்தை தேவன் கட்டளையிடுவார். வசனம் அழகாக சொல்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருடைய சமூகத்திலே இன்னும் அதிகமாய் காத்திருந்து ஜெபியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.